சும்மா திடீராக எழுதினேன். இதாங்க. சும்மா நான் கவிதையாக தருகிறேன். பந்து பந்து என்ற தலைப்பில் ஒரு கவிதையை தருகிறேன். பந்து. வட்ட வடிவமான பந்து, அழகான பந்து. 1000 கால்கள் உதைபட்டாலும் அங்குமிங்கும் அல்லாடி. வட்ட வடிவமான பந்து, அழகான பந்து. 1000 கால்கள் உதைபட்டாலும் அங்குமிங்கும் அல்லாடி உருண்டோடி வரும் பந்து. 1000 கண்கள் ரசித்து பார்க்க, ஆவலோடு எதிர்பார்க்க அங்குமிங்கும் ஓடி அடிபடும் பந்து. பாவம் பந்து, அடியுடையெல்லாம் பட்டும் மீண்டும் மீண்டும் கால்களால் அடிபட விளையாட்டுக்கு வருகின்ற இந்த பந்து உதைபந்தாட்டம் என்ற பந்து. நன்றி, வணக்கம். மெருகுபடுத்தி கவிதையா இல்ல எழுதிருப்பீங்க நீங்க. இது அவசர கவிதைன்றபடியினால சின்ன சின்ன மிக சிறப்பாக இருந்தது. அவசர கவிதை என்றாலும் அந்த பற்றிய தற்காலிக கவிதை மிக சிறப்பு. மெருகூட்டி இந்த கவிதை தலைப்போட பதிஞ்சு விடுறேன். பந்துன்னு சொல்லி 48 அணிகள் போட்டி போட்ட வந்து இல்ல பந்து இவ்வளவு அல்லாடுது. என்ன அந்த பந்து பாவம் என்ன உருண்டு ஓடி அட்டி பாவம் எத்தனை கால்கள். அது முள்ளுமா தானே அந்த ஷூக்களே கீழே முள்ளு மாதிரி என்னது. அப்ப அந்த ஷூ அவங்கள கால்ல படக்குல்ல. உண்மையில எவ்வளவு பாவங்கள் சுட்டிச்சு போடுறாங்க. அந்த சொல்றீங்க நீங்க. பந்து வாய் இருந்திருந்தா அது எப்போ இருக்கும். இல்ல இவங்க ஆளையால் அடிபடுறது அந்த ஷூக்களால மீதுபட்டு அப்படி இப்படி என்னக்குல்ல பார்க்க உண்மையிலே கவலை வரும். அதை எவ்வளவு காயங்களும் இதுகளும் பாவங்களினால் அவங்களுக்கெல்லாம் விசாரணைகள் இருக்குமா என்ன பிறகு வேணுமென்று செய்ததா அல்ல தெரியாம செய்ததா எல்லாத்துக்கும் இருக்கும். எத்தனை கேமரா கண்ணோட்டு பார்த்து கொண்டிருக்கு. எத்தனை நேரம் காட்டுறாங்க. இப்படி வரத காட்டுறான் அப்படி வரத காட்டுறான். சுத்தி வர கேமரா தானே. அப்ப அவங்க வந்து கட்டாயம் நீங்க அது சகஜம் தானே. 6 ஒரு 2 டீம் இப்படி ஆடுறீங்க. நீங்க 6 ஒரு ஆள் தானே வின் பண்ணோம். அடிப்படி என்ன ஊர்ல சண்டை பிடிக்கிற மாதிரி நிக்கிறாங்களே என்ன. அது வந்து இவங்க எல்லாம் விலக்கு பிடிக்கணும். அவங்களோட கோச்சஸ் மக்கள் இவங்களும் சொல்லி இருக்கு. எல்லாம் கொடுக்குறோம். அதை கொடுக்காம செய்யறோம். இவங்களுக்கு ஆளையாள் இவங்க என்னண்டா அந்த தலைக்கரத்தோட வந்திருப்பினோம் நாங்க தான்ன்ற மாதிரி. ஆனா நான் பாக்கல இருந்து நாங்க வரைக்கலையே வீட்டை 10-10:30 மணி. அப்ப துவங்கினதங்கிற நேரம் வெட்டு கோளுக்கு தெரியல. ஆனால் அவ்வளவு நேரத்துக்கு அடிச்சிருக்கிறாங்கன்ட்டு ஒரு கோல் கூட போகல. எனக்கு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு நேரத்துக்கு போடலையாட்டு ராகவிட்ட கேட்டேன். இல்லப்பா போடல. ஸ்பெயின்காரங்க நல்லா விளையாடுனாங்க. என்ன அந்த பந்து வந்து ஓய்வே இல்லாம மாறி 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 செய்தாங்க. சூப்பரா செய்யறது. இவங்களுக்கு வேலை சேட்டை எடுக்கிறதும் அவனை தள்ளி விடுறதும் அவனுக்குள்ள காலை விட்டு பிடித்துறதும் அதான் இவங்கட வேலை. அவங்க பந்தோட என்னண்டாங்க. அர்ஜென்டினாவில ஒருவனுக்கு சிவப்பு காட்டுறான்னா 5 பேருக்கு காட்டி இருக்கணும். 5 இல்ல அந்த குரூப்புக்கு காட்டியிருக்கணும். எப்ப பார்த்தாலும் நாஸ்தி வேலாம் பாக்குறது. இவங்க பந்தோட டார்கெட் பண்ணாங்க ஸ்பெயின். இவங்க வந்து ஆக்களை டார்கெட் பண்ணித்தான் இழுத்து காலை உள்ளால கொடுத்து எல்லாம் பிடிச்சிருவாங்களே. என்ன பந்துகளை மறைச்சு எப்படி எடுக்க கால்களை மறைச்சு பந்து எடுத்து வடிவா செய்தாங்களா அவங்க நேற்று. அவங்கள போக்கஸ் வந்து அந்த போலும் தங்கட இதுல இவங்க இழுக்கிறதும் விழுத்துறதும். அவங்களுக்கு ஒரு தடக்கும் ஒரு மஞ்சள் காட்டம் ஒன்றும் இல்லத்தானே. அவங்களுக்கு இல்ல. இவங்களுக்கு தான் கொடுக்கறது. இவங்களுக்கு ஆரம்பத்திலே எல்லாம் தள்ளி விழுத்து. ஆனால் ஒன்று வாணி இந்த முறை 3வது 4வது விளையாடுறதுக்குள்ள உண்மையில இல்ல. இங்கிலாந்து சூப்பரா நல்லா விளையாடுனாங்க இந்த முறை. சூப்பர். கட்ட போட்டாங்களா அன்றைக்கு. பிறகுதானே இதாண்டது. இதே போட அன்றைக்கு முதலும் விளையாடி இருந்தா அவங்க இழுத்து அது செய்திருக்காட்டா அன்றைக்கு வந்து வர சான்ஸ் இருந்திருக்கும். விழுத்து போட்டாங்க நிறைய தரம். ஆளியாள் இழுத்து அதுல இருந்து வந்த கோலும் போனது. அந்த கோலுண்டு இவங்களுக்கு செய்து விளையாட தானே வந்து போனது. திரும்ப விழுத்திருந்தாலும் அந்த கோல் திரும்ப போனது நேற்று முதல் நாள். அப்படி போச்சு. நல்லா இருந்தது. நல்லா ஃபன்னாக இருந்தது. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். வாங்க நாங்கள் உங்களோட நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். வெஜ்ஜிதாட கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இணைந்து கொள்ளலாம்.
நானும் வாரமான உடுப்புகளை எல்லாம் மாத்திட்டு இந்த சமையல் இது என்ன டைப் இன் அக்சஸ் கோட் வருது? விளங்கல டைப் இன் அக்சஸ் கோட் வருது. உங்க ஊரோட விளையாடி விளையாட போறீங்க? நீங்க எனிடைம் போட போறீங்களா இல்ல? நான் போட்டு போட்ட வழிதான் இருக்குது. ஆகாஷ் இது எப்படி என்ன? விளையாட போறீங்க? கோட் நம்பரை போட சொன்னா கோட் நம்பர் சொல்லுவேன்னு போடலாம். ஓ ஆகாஷ் பொறுங்க ஓ நாங்கள் ஓடி போயிட்டு ஓடி வரப்பா. அக்சஸ் கோட்டை நீங்க சொல்லுங்க. ஓ தர்ஷினி போட்டிருக்கிறாரு எங்கட படங்கள் எல்லாம் மாட்ட வடிவா இருக்கு, நான் பார்த்துட்டேன். கட் Presentation not found. You may have mistyped the access code. Try again. பாருங்க வெயிட் பண்ணுங்க ஓடியா. ஊரோட விளையாடு தானே போடுறீங்க. அது நேவிஸ் பிலிப் சார் 10 மணி ஊரோட விளையாடு நோட்டு கேள்வி கணைகளா என்ன ஊரோட விளையாடு இருக்கு தானே மஞ்சுதாட? ஆமாம் இருக்குது. நான் போய் இப்ப போட போக வருது இல்ல. அப்ப என்ன போடலன்னு சொன்னீங்க? உங்களுக்கு அக்செப்ட் கோட் போட சொல்லி சொன்னால் 7 வர்றேன் 7 ஜி இல்ல இப்ப எல்லாருக்கும் அது முடியாது. நீங்க திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஓ இல்ல அவ போட்டு வரட்டும். இல்ல அவக்கு இல்ல, ஏன் அவக்கு இல்ல, மற்றவங்களுக்கு கஷ்டம் தான் சொல்லுவாங்க. நீங்க வாணி போட்டுட்டீங்களா? இல்ல பேர் வருது இல்ல எனக்கு போட சொல்லி. பாருங்க ஒருக்கா என்னண்டு தெரியல இன்றைக்கு. ஆனா வளமையா இப்ப செய்யற மாதிரி தான் செய்து போட்டேன்னா. Presentation not found. You may have mistyped the access code. Try again. access code அத போடுங்க. இப்போ போட சொல்லி வருதோ தெரியாது. 7 கேபிட்டல்ல போடுங்க. ஜி ஃபார் கேர்ளுக்கு போடுங்க. என்ன 7 ஜி இந்த அதுல பெருசாக்கி விடுறேன் பாருங்க. அடுத்தது ஹெச் பி ஹெச் வந்து கேபிட்டலா? எல்லாம் கேபிட்டல்லே போடுங்க. 10 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செல்வியாக்கா இப்ப வெளியில இருந்து கேட்கறாங்களு கஷ்டம். நீங்க திரும்ப நீங்க வளமையா அவங்களோட கேள்வி கணக்கு செய்யற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த பாருங்க போட்டுக்கிறாங்க தெரியுது வாணி. இல்ல நீங்க வளமையா கேள்வி கணக்கு செய்வீங்க தானே, அப்படி போடுங்க கோட் நம்பரை விட்டுட்டு. அப்படிதான் போட்டேன் வாணி. ஆனா உங்களுக்கு அப்படி தண்டாண்டா திருப்பி நான் திரும்பி பதியணும். அப்படியே இப்ப சரோஜி ஜோதிராஜாக்கள் அப்ப திரும்ப நீங்க சொல்லணும். இதுல கிடக்கிறத போட்டு வர்றவர்கள் வாங்க பாப்போம். 7GH பாப்பா பார்த்து ட்ரை பண்றேன். 7GH B9 என்ன 7GH அடுத்தது B9 வந்து கேபிட்டலா? எல்லாம் மூன்றும் கேபிட்டல்ல போடுங்க. ஜி சரி B9 சப்மிட் பண்ணட்டா? வளமையா போடுற மாதிரி தான் இப்ப போட்டேன். நான் மெம்பர்ஷிப்புக்கு போய் பதிஞ்சு போட்டேன்னா என்னோட தெரியாது. வரே இல்லையா? பாருங்க இல்ல there's no such presentation with this access code. bracketல உங்களோட போட்டிருக்கு. please try again. the code found on the screen in front of you ன்னு போட்டிருக்கு. அப்ப போறோம் நான் திருப்பி பதிக்கிறேன். இல்ல வந்துட்டது எனக்கு வேற இல்ல. அந்த வாணி பதிஞ்சு தானே எடுக்கிறீங்க. நீங்க உங்களோட பேரை போடுங்க. நீங்க கூட இல்லாம மூளையை உடைக்காம கீழே பேரை போடுங்க. போட்டுட்டு சப்மிட் பண்ணுங்க. எங்க பேரை போடுறது? நீங்க பார்த்த இதுக்கு கீழே வருது. நீங்க தேவையில்லாம என்ன வேணா வாசிக்கிறீங்க. அப்ப பேரை போடுங்க. பாக்ஸ் வருது உங்களுக்கு. வேற இல்ல. வாணி பதிஞ்சுதானே இருக்கிற. மற்றவங்க யாருக்கும் வந்திருக்கோன்னு சொல்லுங்க.
வெல்வது யாருக்கு உங்களோட இதுக்கு தான் போட்டி தானே வரவே இல்லை. போறோங்க. இப்பதான் வந்திருக்கு பேர் போடு. மோகனுக்கு இப்போ மோகண்டு கிடக்குது. ஓகே, பரவாயில்ல. இல்ல இல்ல சரி, நீங்க போடுங்க. நம்ம இல்ல ஆரம்பி- இல்ல ஒரு நிமிஷம் தள்ள. ஏன்னா வர இல்லை. அக்சஸ் கோட் தான் கேக்குது. அதை போடுங்க நெக்ஸ்ட் கோட்டை அதுல கூட தானே கிடக்கு 7GX அத மேலே கிடக்கு பாருங்க டி 7GH. என்னுடைய பேர் வந்திருக்கு. சரோஜினி அக்கா பதிஞ்சு இருக்கிறா ஓ, இல்ல வேற இல்ல. பேரை போட்டு விட்டு இந்த நான் போட்டு இருக்கிறேன் பாருங்க எந்த பேர் இல்ல வெல்வது யார் வேற இல்ல. அதுல அந்த ஆப்சா கோட் இருக்கிறதுல அந்த கோட் நம்பரை போட்டுவிட்டு அப்படியே அமர்த்தி விடுங்க. கோட் நம்பர் நீங்க தந்தீங்களா? 7GHB and GHB வந்து கேபிட்டலா? அப்பினி கவனமா கேளுங்க. முதலாவது 7 இலக்கம். பிறகு G for girl. அடுத்தது எக்ஸ். என்ன எக்ஸ் எக்ஸ் இந்த இதுல இந்த நான் ஏச் அண்ட் நினைச்சேன். நான் எக்ஸ் எக்ஸ். அடுத்தது பி 9. பி எல்லாம் இப்ப வந்து ஜி வந்து கேபிட்டல், சட் வந்து கேபிட்டலா? சட்டன்ட்டு யாரு சொன்னது? பத்மினி என்று கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா கேளுங்க. அதுதான் நம்ம கேக்குறோம். கேக்குறது இல்ல, நீங்க கொஞ்சம் கேளுங்க. இலக்கம் 7. G for goat. அது என்ன கேபிட்டலா? எல்லாம் கேபிட்டல். நாங்க சிமோலண்டா சொல்லுவோம். சரியா. ஜி. X for X-ray. எக்ஸ் யா எக்ஸ். B for book. ஓகே. மற்றது நம்பர் 9. மற்ற நம்பர் 9 9. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். ஊரோடு விளையாடு நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. சரி, இந்த சரோஜினி சோதரஜா போட்டாரு. சரோஜினி என்று போட்டுட்ட. இல்ல, சரோஜினி போட்டுட்டாரு சொல்றேன். இதான் கேட்டு அவரே போட்டுட்டேன். உங்களுக்கு போடி இல்லாம நிக்கிறீங்க. நீங்கள் வந்து அவதி. இப்ப பாருங்க. வந்துட்டு எங்களோட வீட்டுகளுக்குமே தான் பிரச்சனை நடக்கிறது. நாங்க கதை கேட்கறது இல்லை பிள்ளைகள்ற. அதான் பேச்சு வாங்குறது. அதை கதைச்சு முடிக்கிறது போது நாங்க கதைச்சு முடிச்சா அதுல கோம்பம் இருந்தானே. அதானே ஆடம் இருக்கும் போல என்னத்தை அடுக்கிறதுக்கு இங்க அது ஆடம் இல்ல. இல்ல பொறுமை இல்லை எங்களுக்கு, அவ்வளவுதான். அது சொல்லி முடிக்க மாதிரி கேட்க எங்களுக்கு பொறுமை இல்லை. நேவிசக்கா பெயர் போட்டுட்டாவா? போடல, சமைக்கிறதுக்கு போட்டாங்க. நீங்கள் மணி நான் துவங்கட்டாப்ப இல்ல 3 பேர் தானே. 3 பேர் தான் நிக்கிறீங்க. எனக்கு தெரியும். மற்றவர்கள் கேட்டு பார்த்துட்டு இருக்கிறவர்கள் போனுகளில் வந்து தானுங்க எல்லாரும் ஒரே போன மாதிரி இல்லை தானே. தொகுப்பாளர்கள் எல்லாம் டூ பிசி தானே. தங்கட நிகழ்ச்சிக்கு மட்டும் வந்து குந்துவின் மட்டும் வருவார்கள். மற்றவட நிகழ்ச்சி எப்படி போனாலும் எனக்கு கெடுவட்டா எனக்கு மாதிரி நகுலவதி இணைஞ்சி இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், உங்களுக்கு கோட் நம்பர் கேட்டதா இருக்கு. நீங்கள் 7 இலக்கம் 7 கேபிட்டல்ல G
அடுத்தது 2வது எழுத்து எக்ஸ், 3வது பி, பிறகு இலக்கம் 9 போட்டுட்டு நீங்கள் ஒரு அதை அமர்த்தி விட்டீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் உள்ளுக்கு வந்து விளையாட முடியும். இது முடிஞ்சா வாணி நாங்கள் ஒரு ஏதாவது ஒன்று நீங்கள் வெட்டுற கொத்துறது இருக்கு எதுவும் செய்யல இருக்கு இருக்கு டைமை பார்த்து எழுதி வச்சு அது அப்படியே இருக்கு. அன்றைக்கு நல்லா எல்லாரும் மறுத்தபடியினால 3 தானே சொன்னீங்க, மற்ற எல்லாம் இருக்கு அங்கே அது கேட்பட்டுண்டு இங்கே 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 இருக்கு. ஹோம்ஒர்க் தந்தது என்ன இந்த முறை இங்கிலீஷ் செய்யணும், இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் தந்தவர் என்ன செய்யணும். 5 கேள்வி வந்திருந்தாரு. ஓகே, வணக்கம். வாணிமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் ஊரோடு விளையாடு வஜிதா முகமது அவர்களின் நிகழ்வு இன்றைய தினம் ஆகாஷ் லைட்டில் நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சபை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026 நண்பர்கள் நட்புகள் போட்டும் மகத்தான மாதம். இம்மாதம் 20ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு. இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கும் உறவுகள் நீங்கள் நேரலையில் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் கேள்விகளோடு வந்து இணைந்து கொள்ளலாம். நீங்கள் மொபைல் ஆப்பில் இணைந்து கொள்ளலாம். லண்டன் தமிழ் ரேடியோ ஜூமில் நீங்கள் இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தால் தயவு செய்து நீங்கள் ஒரு பேஜை திறந்து நீங்களும் வந்து விளையாடி கொள்ளுங்கள். பாமுகான் நிகழ்ச்சிகளை கேட்கவும் பார்த்து மகிழவும் firstodio.net, லண்டன் தமிழ் ரேடியோ.net முகப்புத்தகங்கள், அதிலும் முகப்புத்தகத்திலும் வரலாம். டிவி தமிழ் மொபைல் ஆப், லண்டன் தமிழ் ரேடியோ, நீங்கள் யூடியூப்பிலும் மறுஒலிபரப்பில் இந்நிகழ்ச்சிகளை நேரடியாகவும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். டிவி தமிழ் லண்டன் என்கின்ற இதில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். கேட்டுக்கொண்டு இருக்கும் உறவுகள், நீங்கள் வஜிதா முகமது அவர்களின் நிகழ்வு நாளைய தினம் நடைபெறும் நிகழ்வு இன்றைய தினமும் நாளைய தினம் உங்களுக்காக கேள்விக்கணை நிகழ்வும் இடம்பெறும் என்பதை அன்புடன் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளை நான் தருகின்றேன். முதலாவதாக, உறுப்பு, செயல், ஒரு மெய்யெழுத்து, பிரிவு எல்லாத்தையும் இணைத்தால் ஒரு ஊர் வரும். நாவாந்துறை, நாவற்குழி, நாவலப்புட்டி. அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 4 இருக்கிறது. உறுப்பு, செயல், மெய் எழுத்தொண்டு, பிரிவு. நாவாந்துறை பண்ணுபடுதில்ல பாணிமன் பண்ணியாச்சு இல்ல, சப்மிட் பண்ணுபடுதில்ல. சரி, எனக்கு அதை வந்துட்டு அந்த நாவாந்துறை போட்டு இருக்கிறீங்கள், மிக சிறப்பு. பாருங்க, அடுத்ததை பார்த்து கொள்ளுங்க. அவருக்கு என்ன நடந்தது என்னன்னு தெரியல. சரி, அடுத்தது பார்ப்போமே. பாருங்க பாப்போம். உங்களுக்கு தான் அடிக்கடி இந்த பிரச்சனை வருது. செல்வி மன்னி போட, நானும் போட, எனக்கு வரையில. நீங்க நானும் முதல் தான் போட்டேன். கோவா, கோவா ஜி நிமிஷக்கா, ஜி போ கோவா, ஜி ஹோ கோவுக்கு வர ஜியா. நான் ஜிஹெச்பி 9 போட்டேன், அது எனக்கு வருது. இல்ல, பி இல்ல, நீங்க பிள்ளையா போட்டா வராது. பாருங்க, நான் அடுத்தது போட இல்ல, அமர்த்த இல்ல. 7 சொன்னீங்க. இலக்கம் 7. எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ். கேபிட்டல்ல 3 லெட்டர் போடுங்க. அதான் ஜி தானே சொன்னீங்க. ஜி தானே சொன்னீங்க. G for go, goat. G for go. X for X-ray வர first letter.
H5 head வருதுன்னா H. எக்ஸ்ரே இருக்கு தானே குறுக்கால வரமா தர அடையாளம் மாதிரி. எக்ஸுக்கு வர ஜெவியர் எக்ஸ் ஓகே கேபி. ஓகே நான் ஹெச்என் போட்டுட்டேன் வரேன். நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ் எஃப்எண்டா இந்த எக்ஸ்எண்டா அந்த எக்ஸ் 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 எக்ஸ்ரே செக் கடைசிகளுக்கு பாக்ஸுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு வரேன். நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் நான் ட்ரை பண்ணேன். அடுத்தது B4 புக்குக்கு வர ஃபர்ஸ்ட் லெட்டர். மற்றது 9 இலக்கம் 9. சரியா? ஓகே வந்துட்டு எனக்கு பாரு, நான் பதியிடுறேன். அடுத்த கேள்வியை ஓபன் பண்ணவா? ஓகே ஓகே பண்ணுங்க. இரண்டாவது கேள்வி, மதுரை என்றாலே உங்களுக்கு ஞாபகம் வருவது யாரை? அடுத்தது நகரம் என்பதை இணைத்தால் கண்ணகிபுரம், கிருஷ்ணபுரம், பாரதிபுரம். கண்ணகிபுரம், பாரதிபுரம் போட்டு இருக்கிறீங்க. அப்ப கழுத்து ஒரு மெய்யெழுத்து சிறு கூடை மூன்றும் இணைந்தால் சுண்ணாவில் முட்கொம்பன், சங்குப்புட்டி. சங்குப்புட்டி. சோடி ஒரு பள்ளம், இது ரெண்டும் இணைந்தால் ஒரு ஊர் வருகிறது. இரணை மடு, இரணை தீவு, பள்ளமடு. இரணை மடு. இரணை தீவு என்றது என்னென்று பள்ளமண்டா தீவு என்று போட்டிருக்கிறீர்கள். அடுத்த பள்ளமடு என்று போட்டிருக்கிறீர்கள். ஒரு ஆள் இரணை மடு என்பது மிக சிறப்பு. கவனமாக அந்த தரவை பாருங்கள். ஒரு ராசி ஒன்று, அதுல நீங்கள் ஒரு எழுத்து மைனஸ் பண்ணுங்க, எழுத்து பிறகு குறியீடு. முதல் வரும் ராசியில் ஒன்று எழுத்து இறுதி எழுத்து நீங்கள் மைனஸ் பண்ண வேண்டும். ஒரு குறியீடு ரெண்டும் சேர்ந்தால் நுகேகொட மகரகம கடுவலை. மகரகம என்பது சரியானது. சரி என்பதற்கான ஒரு வேற்றுமொழி சொல் உடம்பு, மரம். மூன்றும் சேர்ந்தால் ருவாண்டா, ருமேனியா, லிபியா. ருமேனியா என்பது சரியானது. வாணி, நேவிசக்கா, நகுலவதி, சரோஜினி அக்கா, பத்மினி. ஓகே. அடுத்து ஆலயம், தொழுவம் இரண்டும் சேர்ந்தால் ஒரு ஊர் வரும். கோயில் குளம், கோயில் பட்டி, கடலூர். பட்டி என்பது சரியானது. விட்ட சத்தம் பெறுகிறது, தயவு செய்து சத்தத்தின். ஒரு மீனினம் ஒன்று, நாட்புறமும் கடல். ஒரு மீனினம், நாட்புறமும் கடல். கோரதீவு, காரை தீவு, நாசிவன் தீவு. காரை தீவு என்பது சரியானது. 9வது, நடராஜர் என்றால் உங்களுக்கு எந்த இடம் என்று ஞாபகம் பெற வேண்டும். தடம் இரண்டும் சேர்ந்தால் சிராம்பி அடி, தில்லை அடி, மாவடி. தில்லை அடி என்பது
சரியானது. சத்துணவொன்றும் வயல் இரண்டும் சேர்ந்தால் ஒரு ஊர் வருகிறது. சத்துணவு. மாவடி சேனை, வாழைச்சேனை, பால் சேனை. பால் சேனை யாருக்கு? மாவு மாவு வந்து மாவடி வந்து இல்ல நான் மாடு நினைச்சிட்டேன். நான் வாழை மற்ற சேனை சத்துமா இருக்குல்ல அதை நினைச்சிட்டேன். ஓகே. பார்க்கிறேன் பிறகு அது மூண்டல்ல வந்து அடி வந்திருக்குது, மெய்யெழுத்தொண்டு வந்திருக்குது. அந்த அறிவாளி நான் தான். கவனமா பாருங்கோ. லக்ஷ்மரன் நினைச்சிட்டேன். மற்றதுக்கும் மெய்யெழுத்து வாழைச்சேனைக்கு மெய்யெழுத்து இருக்கிறது. அது 2 தான் இருக்கிறது. அதுகளை கவனியுங்கோ, குறிப்பா கவனியுங்கோ தயவு செய்து. கர்ணன், கர்ணனுக்கான ஒரு பெயர் குடைவு. 2 சேர்ந்தால் பாலங்குடா, பாசிக்குடா, கண்ணன் குடா. கண்ணன் குடா. தாளங்குடாண்டு போட்டுக்கிறீங்கள், மெய்யெழுத்து வந்திருக்கிறது. நீங்கள் கர்ணனுக்கான ஒரு பெயர், இன்னும் ஒரு பெயர் கண்ணன். ராணிமோகன், சக்கா, பத்மினி, நகுலவதி. ஓகே. அடுத்து இப்பொழுது பேச்சு வழக்கு சொற்கள். வக்கான். வக்கான் என்றால் என்ன? வண்டினம், மந்தியினம், பறவையினம். வக்கான் என்றால் பறவையினம். காவின். காவின் என்றால் என்ன? 4ஆம் சடங்கு, கல்யாணம், நிச்சயதார்த்தம். 4ஆம் ஆண்டாங்கால வந்திருக்கிறது. நிச்சயதார்த்தம் மட்டுமான காவின் என்றால் நிச்சயதார்த்தம். வெள்ளாமா. வெள்ளாமா வயல், வேளாண்மை, சேனை. வேளாண்மை. வாசி. வாசி. வாய்ப்பு, ஆய்வு, ஈர்ப்பு. வாய்ப்பு, ஆய்வு, ஈர்ப்பு. வாய்ப்பு என்பது சரியானது. வாசி. வெண்ணாங்கு. வெண்ணாங்கு காடுகளில் வளரும் ஒரு மரம், பூவரச மரம். ஆற்றோரம் வளரும் ஒரு மரம். வெண்ணாங்கு என்பது ஆற்றோரம் வளரும் ஒரு மரம். வல்லுகம். வல்லுகம் குசிடிக்குள் பொருள் போடும் ஒரு பை, தாம்பூலம் வைக்கும் சிறிய பை, குப்பை போடும் பை. வல்லுகம் என்றால் தாம்பூலம் வைக்கிற சிறிய அந்த சின்ன பேக் உண்டு. மொக்கு. சோம்பல், மடத்தனம், ஊத்தப்பேச்சு. மொக்கு. மடத்தனம். லாபம். முதலீட்டை விட அதிகமாய் கிடைப்பது, வட்டியை விட அதிகமாய் கிடைப்பது, அதிகமாய் பணம் செலவிடல். லாபம் முதலீட்டை விட அதிகமாய் கிடைப்பது. மண்ணாங்கட்டி. குருமண், செம்மண்,
களிமண். களிமண். இருபத்தொன்று. மூட்டு. துணி வெட்டுவது, இணைத்து தைத்தல். 2 தரம் துணி வெட்டுவது என்பது. மூட்டு, இணைத்து தைத்தல். அடுத்து மரத்தில் கிடைப்பது, இப்ப ஊரா அழைப்பு நவரத்தினத்தில் இருப்பது உண்டு. வட்டவளை, வட்டுவாகல், வட்டக்கச்சி. மரத்தில் கிடைப்பது அழைப்பு நவரத்தினம். இதில் 3 தடவை இருக்கிறது. வட்டுவாகல். மரம் ஒரு செயல்பாடு. மரம் ஒரு செயல்பாடு. முறிப்பு, கூழா முறிப்பு, 3 முறிப்பு. கூழா முறிப்பு. கூழா மரம். பிரித்தானியர் காலத்தில் இக்குன்று பாரன் தொப்பி என அழைக்கப்பட்ட இடம் உண்டு. பாரன் தொப்பி. குடும்பி மலை, கும்புறு மூலை, செம்மலை. குடும்பி மலை. அதுவே ஆங்கிலத்தில் போட்டு இருக்கிறது. அதை கவனிச்சிருக்கிறீங்களா? முருகனின் துணைவி ஒன்றும் கொல்லை என்பதற்கான ஒரு அர்த்தம். வள்ளிபுரம், வள்ளிபுரம், மாணிக்கபுரம். வள்ளிபுரம் என்பதுதான் சரி. புரம் என்றால் நகரம். இது கொல்லை என்றால் புனம் என்றதுக்கான ஒரு அர்த்தம். புரம் என்றால் நகரம். செயல்பாடு நோ என்பதற்கு வேற்றுமொழியில் வரும் ஒரு சொல். சயர், ஸ்பெயின், சாம்பியர். இது ஏற்கனவே நான் தந்திருந்தேன். நோ என்பது வேற்றுமொழியில் வரும். அது ஸ்பெயின் என்பது சரியானது. ஸ்பெயின் என்று சொல்லுவோம். சந்தன குச்சி ஒரு மெய்யெழுத்து அழுக்கு நீர் ஓடுவது. வங்காளதேசம், வத்திக்கான், வனுவாட்டு. வத்திக்கான். கோச்சி. இப்பொழுது உங்களுக்கான பேச்சு வழக்கு சொல். கோச்சி. அரச கோட்டை, அரச மாளிகை, புகையிரதம். புகையிரதம். மூத்த பாப்பா என்று சொல்வது பெரிய தந்தை, தாயின் தந்தை, தங்கையின் தந்தை. தாயின் தந்தை. மூத்த பாப்பா பெரிய மூத்த பாப்பான்னா பெரிய தந்தை தானே. மூத்த பாப்பா இல்ல, மூத்த பாப்பான்ற தாயிட பாப்பனை தங்குவோம். பாப்பாட பாப்பா பெரிய மாமியின் தந்தை, சிறிய தாயின் தந்தை, தந்தையின் தந்தை. பாப்பாட பாப்பா. தந்தையின் தந்தை. பாப்பாண்ட தாப்பனை சொல்வார்கள். பக்கா
பக்கா திருடன். தாரா இது கொக்கு. அன்னம் பூனா கொக்குக்கு எனக்கு ஒரு குத்து விழுந்து கொடுத்தது. கண்ணவா கொக்கு பக்கா என்றால் கொக்கு. வெள்ளப்பூடு உங்களுக்கு இலகுவானது தானே. துண்டு உள்ளி சோம்பு. உள்ளி என்பது okay. 1328 புள்ளிகளை பெற்று நகுலவதி அவர்கள் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நேவி சக்கா 1209 புள்ளிகளை பெற்று மிக சிறப்பு. வாணி 1102 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. சரோஜினி அக்கா 977 புள்ளிகள், மிக சிறப்பு. பத்மினி 789 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், மிக சிறப்பு, மிக சிறப்பு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சும்மா தெரியாததை அறியாததை நாங்களும் அறிஞ்சு கொள்றது தானே. வஜிதா முகமது அவர்கள் கொஞ்சம் முதல் வந்த ஊர்கள் எல்லாம் இதில் நான் தான் அவ்வளவு ஊரும் போட்டிருந்தேன். அவர் பிறகு 20 ஊர்கள் அனுப்பி இருக்கிறார், நான் போடவில்லை. மற்றது இந்த சொல்லுகளும் கொஞ்சம் ஏற்கனவே நான் தந்த சொல்லுகள் நான் தான் போட்டிருந்தேன். எனக்கு 23 சரி 72 பாயிண்ட் வந்திருக்கு. ஆனா எனக்கு நான் தான் கடைசி. பரவாயில்ல, 2-3க்கு டைம் அப் வந்துருக்கு, போட முடியல. மற்றபடி தெரியும். எனக்கு 24 சரி, ஆனா கொஞ்சம் புள்ளி தான் வந்தது. வேகமா போட்டீங்களா? சரி, எனக்கு 23 ஏன்னா எங்களுக்கு அதுல அது வாசிச்சு நான் வாசிச்சு சொல்றேன் தானே. இப்ப உள் வாங்கினீங்களா? சரி, கதங்க 2 minutes வரவாருண்ணா. என்ன வாணி 2 minutes வரவாரம் கதங்க. நீங்க பேசிக்கொள்ளுங்க, சற்று நிமிடத்தில் வருகிறது. ஓகே 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 ஓகே. இப்பொழுது உங்களுக்கு நேரம் இருக்கிறபடியா அந்த எழுத்து தருகிறேன். நீங்கள் அந்த இதுகளை சொல்லி யார் விருப்பம் படுறீங்களோ முதலாவதாக வாருங்கள். யார் போறீங்க? நான் வருகிறேன். நெவிசாக்கா உங்களுக்கானது ஆனாவில சொல்லுங்க. வளமை அவங்களுக்கு தெரிந்தால் ஆண் பெண், ஒரு பொருள், ஒரு படம், இடம், பருவமிருகம். அன்னம் அது ஆனாதானே. ஆனால் ஒன்றும் முதலே கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு தடவை நீங்க அந்த பேரை சொன்னால் பிறகு திருப்பி அது சொன்னா அது அவுட்தான் திரும்பி நீங்கள் ஓகேயா? ஒரே தரமா சொல்லுங்க, தவற கவனமா யோசிச்சு சொல்லுங்க. மாறி சொன்னா பரவாயில்ல, அப்ப கவனமா சொன்னீங்கன்னா நான் திருப்பி அதை பிள்ளையா சொல்லாமல் வடிவா யோசிச்சு சொல்லுங்க. ஆனா ஆணுக்கு அரவிந்தன், பெண்ணுக்கு அபிராமி, இடத்துக்கு அரிப்பு, பொருளுக்கு அகப்பை, பறவைக்கு அன்னம், என்ன பறவைமிருகம், இதுக்கு அரி. ஓகே, சொல்ல நீங்கள் பத்திர குழப்பாதீங்க. அவ அரிப்பி சொல்லிட்டா கவனமாக எழுதுங்க. மற்றது என்ன படம்? ஒரு படம் சொல்லுங்க. படம் வந்து அன்பு எங்கே, பழைய படம். மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் 2வது வாரேன். பத்மினி உங்களுக்கானது கானாவா? கானா கல்லன். ஓ ஓ ஓ கமலஹாந்தன். பெண் வந்து கமலாதேவி. பொருள் இடம் வந்து கண்டி. பொருள் வந்து கருப்பட்டி. இடம் வந்து கண்ணனூர் கைக்குழந்தை. கண்ணனூர் கைக்குழந்தை படம் இருக்கான். சரியா? பாட்டு தான் வந்தது.
மிருகம் வந்து கரடி, பறவை வந்து பறவை என்ன, பறவை தெரியல. சரி, அப்படியே ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது சரோஜினி அக்கா, சொல்லுங்க. உங்களுக்கானது சானா. சானா சக்தி. சானா, சக்தி சொல்லக்கூடாதா? சத்யநாதன், சாயந்தினி, சாந்தினி. ஓகே, சானா சாவனாவா போச்சு இது. ஓகே, அடுத்தது இல்ல இல்ல சயந்தினி என்றவா. சாயந்தினி. ஓகே, மற்றது இடம் வந்து சங்கான, ஓகே, மற்றது பொருள் வந்து சட்டி. சக்தி சொல்லலான்னு சொல்லிட்டு நான் சக்தி தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு படுத்தி சொன்னேன். சானா இல்ல, வேற அப்ப என்ன சொல்லுங்க? அப்ப பொருள் வந்து சந்தனம். ஓகே, மற்றதுன்னு சொல்லணும். பறவை மிருகம். பறவை படம். மிருகம் வந்து பறவை வந்து சருகு பறவை ஒன்று இருக்குல்ல. ஓகே, சரச பறவை. சரத்து பறவை. மற்றது மிருகம் வந்து வருதில்லை. வேற என்ன படம்? சரஸ்வதி சபதம். மிருகம்தான் சொல்லணும், வருதில்லை, தெரியல. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, அடுத்த ரவுண்டுல வரையங்கள மற்றவைக்கு வரும், கவனமாயிருங்கோ. யார் வர போறீங்க? வாணிமோகன். எஸ். வாணிமோகனுக்கானது பானா. பானா பந்து. பந்து சொல்லக்கூடாது. பந்துக்கு வாரது பத்மநாதன், பத்மினி, பருத்தித்துறை, பன்றி, பட்டிகடா பட்டணமா, பருத்திப்பூ, வேற என்ன சொல்லணும்? அவ்வளோதானே. படம், பூ, ஆண், பெண், பறவை, பறவை, பருந்து. வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பு. இப்படி வேகமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, மிகச்சிறப்பு வாணிமோகன். நன்றி. வேற யாரும் இல்ல? நகுலவதி நஞ்சி நீங்கள் நிக்கிறீங்களா? அவர் போன்ல, அவர் மௌன விரதம், அவர் ஜூமுக்கு வர. ஓகே, வேற யாரு? சரி, யாரும் முனைய உங்களுக்கு விருப்பமா இருந்தால் வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, இப்ப இதுல வந்து சரோஜினி அக்கா சானாவில வந்து சருகு புலி இருந்தது சொல்லையில. பத்மினி என்ன தவற விட்ட நீங்கள்? மிருகமா? என்னன்னு தெரியல. இருக்கும் இருக்கும். நீங்கள் என்ன உங்களுக்கு கழுகு நீங்கள் சொல்லல. காணா காணா. ஓ, காணா இல்ல உங்களுக்கு வந்து. நான் பொருள் சொல்ல இல்ல, நான் பப்படம். ஓகே, இல்ல நீங்க பருத்தி பூ சொன்னீங்க தானே? பூ சொன்னா. பூ பூ வந்துருது. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்ப ரெண்டாவது சுற்றுல வாணிமோகன் மிகச்சிறப்பு. வாணிமோகன் முட்டாக எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. நேவி சக்காவும் முட்டாக சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து இரண்டாவது இதுல இப்ப சொல்லாத சொல்லுகள்ல சொல்லலாம். யார் வர போறீங்க? நான் பாரு. உங்களுக்கு ஆனது என்ன எழுத்து தரலாம்? சரி, ஆவண்ணாவில சொல்லுங்க. ஆவண்ணாவிலையா? ஆவண்ணா. ஐயோ, ஆவண்ணாவில நல்லா ஆப்பு வச்சு போடியா. சரி, உங்களுக்கு ஆவண்ணா சொல்ல எல்லாத்தையும் அதே கொண்டு வரலாம் தானே. பொருளுக்கு அதை கொண்டு வாங்கோ. ஆரம்பிங்கோ. ஆவண்ணா ஆவனாக்கு பொருளை கொண்டு வாங்கோ. அப்படியே வாங்கல நோவண்டா விளங்கல்ல. சரி, உங்களுக்கானது மானா. சொல்லுங்க. நானா? மானா. மங்கையற்கரசி, மருகன், பொருள் இடம் வந்து மட்டக்களப்பு, படம் பொருள் வந்து மஞ்சள், படம் வந்து என்ன நாங்கள படம். நீங்கள் சொன்ன பொருளோடயே சேர்ந்த படம் இருக்கு. மஞ்சள் குங்குமம். பறவை வந்து மணிப்புறா. மிருகம் வந்து மிருகம் என்ன? மானாவில
நீங்கள் எல்லாம் எழுதி வைக்கிற நீங்கள் எல்லாம் மறந்து விடுங்க. எழுதி வைக்கல, இதுகள் எழுதி வைக்கிறேன் இல்ல. மிருகம் என்ன? சரி, சரியா மிருகம் மரண மர சரி. இப்ப ஆவன் வாணிமோகன் சொல்லுங்க. கடை 2 அவனவா என்னடா? வாணிமோகன் அவனவா ஆனந்தன் ஆனந்தன் ஆனந்தி ஆலமரம் மரம் தானே ஆலமரம் பொருள் ஆப்பு மிருகம் ஆடு பறவை பறவை ஆந்தை பொருள் சொல்லிட்டேன். படம் படம் வந்து ஆனந்தம், ஊர் வந்து ஆனைக்கோட்டை. வாழ்த்துக்க முயற்சரம். மிருகம் என்ன சொன்ன நீங்க? மிருகம் ஆடு ஆடு. சரோஜினி அக்கா ஓ சொல்லுங்க. உங்களுக்கான சொல்லட்டா? ஓ கூனா கூனா கூனா. இடம் வந்து குறும்பசுட்டி, பேர் வந்து குப்பன், குமுதினி பெண் குமுதினி, குறும்பசுட்டி சொன்னேன். கூனாவில் குங்குமம், பொருளுக்கு குங்குமம், குதிரை மிருகத்துக்கு குதிரை, பறவைக்கு என்ன வேற என்ன படம் சொல்லணுமாக்குமா? படம் சொல்லுங்க. படம் வந்து கூனாவில உங்களோட நெத்தியில அந்த காணி இல்லையே? விளங்க இல்ல. இல்ல, உங்களோட நெத்தியில அந்த கொண்டா காணி இல்ல. அவ வைக்கிற இல்ல, என்ன தெரியாது. வீட்டுல நான் போடுறேன். ஏன் வச்சா போடுற இல்ல, வைக்கிறது நேரம் இல்ல. வீட்டுல வைக்க வேணும். வாணி என்னத்துக்கு நான் சொன்னேன்? தெரியும் தெரியும் தெரியும். அவக்கு முழங்கிட்டு வர இல்ல அவ கூட. என்ன சொல்லணும் இனி? படம் 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 வந்து குடும்பம் ஒரு படம் வந்தது தானே. மற்றது இது மிருகம். மிருகம் குதிரை சொல்லி குதிரை சொல்லிட்டேன். பறவை சொல்லல. பறவை தான் சொல்லணும். அதுக்குதான் நான் சவுண்ட் போட்டு காட்டுனேன். சித்ரா சித்ரா பாடகி சித்ரா. குச்சிப்புறா அப்படி. அல்லது கூடு கட்ட தெரியாத உண்டு. சின்ன குயில் குயில் சித்ராவுக்கு தான் அவ சொன்னாவ. ஓகே, வாழ்த்துக்கள். நேமிசக்கா நிக்கிறாவோ வர போறீங்களா? இல்ல இதுல முடிச்சு வாணி மட்டும் கொத்து செய்வோம். மிகச்சிறப்பு இணைந்து மகிழ்வாக வந்து இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, கலந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் வஜிதா முகமட் அவர்களையும் நானும் தேடியபடி உங்களுக்கு இந்த நிகழ்வு இன்றைக்கு நடத்தி இருக்கிறேன். நீங்க மறுவளரப்பில் கேட்டால் உறுதிப்படுத்துங்கள் என்று உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு, மிக்க மிக்க நன்றி. வாணிமுகன் தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த உங்களுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நான் வருகிறேன் சொல்லி. நீங்கள் வர போறீங்களா? உங்களுக்கு வாணிமோகன் ஒரு எழுத்து கொடுங்க டக்காண்டு. எனக்கு சுகர் உறைஞ்சிட்டு அதான் கொஞ்சம். பூனா பூனா மூணாவாம் கூட சொல்லுங்க. பூனாவில் என்ன பேரு? என்ன பறவையெல்லாம் இல்ல? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. சொல்றேன். பூனா புனிதா 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 புனிதன். இடம் வந்து புங்குடுதீவு. ஐயோ, அவன் மூணா இல்ல சொன்னவ. இல்ல பூனாதான் சொன்ன. ஓகே ஓகே, புங்குடுதீவு. புங்குடுதீவு. புலி புறா. புலி பொருளுக்கு புலி. இதுக்கும் புலி வேட்டை என்ற படம் இருக்குடா. பூனாவில் என்ன படம்? புலி ஒரு புலி புலி என்ற ஒரு படம் இருக்குடா. புலி. ஓகே ஓகே, நன்றி. அவ்வளவுதானே? படம் பறவை சொல்லிட்டீங்க. பொருள் பொருள் சொல்ல, பறவை சொல்ல. பொருள் சொன்ன, புறா சொன்னேன். புலி. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புலி 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 சொன்னேன். வாழ்த்துக்கள்.
நான் முதல் 3 ஆண்டு எனக்கு கேட்டுச்சுது அவ சொல்லி. இல்ல சரி, அப்ப யாராவது ஒரு ஆள் எனக்கு கொண்டு தாங்க. மூணாவே சொல்ல இல்ல தானே, சொல்லுங்க ஏதாவது ஒன்று தாங்க. மூணாவில சொல்லுங்க. மூணாவில முத்து தம்பி, முத்தம்மா, முத்து, முத்து பொருளும் இருக்குது, பறவை படமும் இருக்குது, முத்து, முகவல்லியன், முயல். அது என்ன முகவலியோ? முகவல்லியன் சொன்னேன் நான். முருகண்டி எல்லாம் தெரியுது. படம் இருக்குது, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு. முகவல்லியன் என்ன? முகவல்லியன் அந்த பரந்த பிடிக்கிறது முகவல்லியன். அதான் நீங்க பறவை என்ன? நன்றி நன்றி நன்றி. புள்ளையோ சரியோ தெரிஞ்சதோ நாங்கள் வேகமா சொல்லி பழகினோம்டா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கிட்ட சொல்லி பார்த்தோம். சரி வாணிமோகன், அடுத்தது நிறவுக்கு வரைந்து ஊரோடு விளையாடு தோப்போடு வச்சுதா மூமட்டவர்களது கேள்விகளோட செல்வியக்கா முடிஞ்சிருந்தார். ஆனால் உண்மையில் அந்த ஊருக்கு கொடுத்த அந்த விளக்கங்கள் உண்மை நல்லா இருந்தது. அது அநேகமா நான் நினைக்கிறேன் நீங்க சேர்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சேர்த்திருப்பீங்க. சிலதுகள் எனக்கு கெஸ் பண்ணக்கூடிய இருந்தது. ஆனால் மிக சிறப்பது அழகா இருக்கு உண்மையில. ஆனால் ஒன்று நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுங்கோ. இப்ப நான் 2 தடவை நிறையல நீங்களா இப்ப இனிமேல் அடுத்த சந்தர்ப்பம் நிறையல யோசிச்சு பாருங்க. நான் மெய்யெழுத்தண்டு போட்டா தான் உங்களுக்கு 3 தடவை வரும், இல்லையா 2 வரும். இல்ல நான் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான். அது உதாரணமா தந்தா கல்முனைக்கு வந்து நான் உங்களுக்கு மெய்யெழுத்து போட மாட்டேன். ஆனா நான் ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு இது கல்லெண்டால் உங்களுக்கு வீடு கட்டுறேன்னு சொல்லுவீங்க. நவரத்னத்தை போட்டேன் நான். முனி என்றால் கூ 2 போட்டேன்னா நீங்கள் புரியும். இல்ல அது நல்லா இருந்தது. அது உண்மையில நல்ல தரவுகள் கண்டுபிடிக்கக்கூடிய இருந்தது. சில இதுகள் வந்து சிலதுல எல்லாம் 1-2 வஜ்தாடியா இருக்கணும், மற்ற எல்லாம் அது உங்களே தான் பட்டுது. நான் நினைக்கிறேன் இது மொபைல்ல விளையாடத்தான் எங்களுக்கு தெரியல. லேப்டாப்ல சரியா நேரம் எடுக்குது, எங்களுக்கு புள்ளிகள் எல்லாம் சரியான குறைவு. அந்த கூழாம்பரம்ன்றது வாணி நான் எனக்கு அந்த கூழாம்பரத்தை கூழாம்பழம் இருக்கு தானே, அப்ப மரம் இருக்கு தானே. அந்த பிலாப்பழத்துல கூழாம்பழம்னு சொல்றதா? இல்ல அந்த பால் சேனை அண்டு வரையில சின்ன பார்த்தா தான் மெய் எழுத்து வரும். பால் இல்ல அது சரி. உண்மையில அந்த 2-3 இது நான் இது அவசரப்பட்டு பிள்ளையா போட்டது. இப்ப மாண்டதும் நான் லக்ஷ்மணி என்ன போட்டு கீழே தான் பாக்குறேன், அங்க பாலன் இருக்குது. அப்ப அந்த முதல்ல போட்டுட்டேன் அவசரப்பட்டு. அதான் இது. மற்றது வயலும் வேளாமையும் அது கொஞ்சம் எனக்கு இடிச்சது போல இருந்தது. அது நான் தான் போட்டேன். அதுக்கு அவ ஒன்றுதான் அது போடுறவ. நான் இப்ப வயல் சேனை என்றது நீங்கள் வெள்ளாமைக்கு சொல்றேன்னு தானே. வெள்ளாமை வந்து அந்த வெட்டுறது இதைத்தானே வெள்ளாமை. வெள்ளாமை என்றது வயல்ல நீங்க வயலுக்குள்ள போய் நம்ம வெள்ளாமை வெட்டுறதுக்கு சொல்லுவீங்க. அதுக்குதான் நம்ம வெள்ளாமை என்றா வேளாண்மை என்று இருக்குதான். அப்ப மற்றது வந்து வயலும் இல்ல சேனையும் வந்து வயலை தானே சொல்லுவாங்க. சேனை நாங்க இதைத்தான் சொல்றது. நீங்க தோட்டம் சொல்லுவீங்க. தோட்டம் வாழைச்சேனை அப்படி அது நாங்க சேனை. அது ஒன்றுதான் அவ எழுதி இருந்தவன். நான் தான் மற்றது என்னோட ஏற்கனவே புத்தி செய்தாங்க. அப்ப கிடந்ததுதான் கொஞ்சம் போட்டு விட்டேன். அவ அவளோட காணையில அதுக்கிடையில நான் 10 செய்தி வச்சுட்டேன். ஊர் 10 எழுதி வச்சு விட்டேன். அப்புறம் திரும்பி 5 போட்டுட்டு அப்புறம்தான் அவ பார்த்தேன் ராத்திரி வந்துட்டு இருந்தது. ஒரு 15-20 ஊர்கள் எல்லாம் போட்டு இருக்கிறா. பாப்பம் அடுத்த கிழமை ஊர்கள் போட்டதுக்கு நீங்க தரவுகள் எடுத்தது என்ன? இல்ல ஊரொன்னும் அவ இரவுதான் போட்டிருந்தான். அதான் சொல்றேன், அவ ஊரை போட்டுற நீங்க தரவுகள் எடுத்திருக்கிறீங்க. இல்ல வாணி அவ திரும்பி போட்டிருந்தவ இப்ப இன்றைக்கு போட்டதுக்கு முழுக்கள் நானே உருமெடுத்து நீங்க வாழ்த்துக்கள் சிறப்பு. சூப்பர். அவ திரும்பி போட்டு இருக்கிறா. கொஞ்சம் அவ நாளைக்கு நெஜண்டை போட்டிருக்கிறா. அவ இன்றைக்கு நீங்க செய்வீங்கன்னு தெரியாதானே. செவ்வாய்க்கிழமை செய்வேன்னுட்டு இரவுதான். ஆனா இது இப்ப நீங்க இப்ப தயாரிச்சது, இப்ப செய்தது நாங்க இல்ல நீங்க இப்ப செய்தது இப்ப தயாரிச்சது. நான் முந்த நாள் இரவும் கொஞ்சம் தயாரித்து நேற்று பந்தடி பார்க்க முதல் கொஞ்சம் தயாரிச்சு வச்சேன். அப்ப அவ செவ்வாய்க்கிழமை உங்களையே விட்டுட்டு போயிட்டார். கேள்விகள் பதில என்னோட கேட்டவதானே உங்கள்ட்ட
இல்ல 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 செய்யறது சொல்லல அந்த கேள்வியில எடுக்கிறதும் உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாரோ. எனக்கு தெரியாது. அவ டெலிபோன் 2 தானே எடுத்துருக்கிறா, எடுக்கல. அப்புறம் இப்ப 4 வெள்ளிக்கிழமை எடுத்தவ. அக்கா நான் இப்படி இரவு போறேன் அக்கா, வர்ற வெள்ளிக்கிழமை தான் வருவேன், முடிஞ்சா அக்கா செய்து விடுறீங்களோ இதுலன்னு கேட்டா, அப்ப நான் பிரச்சனை இல்லை. அப்ப ஆனா கொஞ்சம் போராண்டைக்கு எடுக்கிறவன்னு சொன்னா அவ சொன்னாவே அக்கா வச்சு நேரம் கூப்பிடுறேன்னு கூப்பிட்டேன் பாரா இல்லைன்னு சொல்லி. அவ சொல்லி சொன்னான்னு சொல்லிச்சா, நீங்க சொன்னீங்க. ஆனா தெரியாது எனக்கு அது அப்படி கொஞ்சம், எனக்கு அது இஷ்டம் இல்ல. அதான் குடும்பமா போயிருக்கலாம், நானே போய் அதுக்குள்ள மூக்குல இல்ல இப்ப இல்ல இல்ல வடிக்காத தனியா இல்ல போறேன்டா இல்ல 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 போராண்டைக்கு தான் எடுத்தவன்னு சொன்னீங்க தானே. ஆமா ஆமா ஆமா. போராண்டைக்கு என்னண்டு ஒரு ஆளை கூப்பிட முடியும், நாங்க போறோம் பாரமான்ட்டு. இல்ல அது என்ன கேட்க இல்லையா, அப்படி கேட்க அவ கேட்டேன் நான் சொன்ன அதான் சொல்றேன். அக்கா அவ கூப்பிடுறேன் கேட்டேன். அவன் கதையா நீங்க கணக்குல எடுக்கிறீங்க அக்கா தானே. ஒன்றும் பாரம் இல்லைன்னு சொன்னவன். சரி பரவாயில்ல, இல்ல, அவரை விடுமுறை நன்றாக அமைஞ்சு வரட்டும், வாழ்த்துக்கள்.